ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்களை பெட்டர் பர்சனாக மாற்றும் 6 சிறந்த பழக்கங்கள் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். உளவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றுறதின் மூலமாக உங்கள் லைஃப்பில் சில சேஞ்சஸை கொண்டு வர முடியும். உங்களுடைய பிஹேவியர் அல்லது உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில், உங்களுடைய பர்சனாலிட்டியில் கூட சில சேஞ்சஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ லைஃப் மாறணும், இல்லை உங்களுடைய குணாதிசயங்கள் மாறணும், கேரக்டரிஸ்டிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா முக்கியமாக பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு 6 பிஹேவியர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டு தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மனம் பற்றியும், குணம் பற்றியும், மனிதர்கள் பற்றியும், மனிதர்களின் குணாதிசயங்கள் பற்றியும், மனநோய்கள் பற்றியும், மனநோய்களுக்கான சீரமைக்கிறதுக்கான அவற்றுக்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்க்கலாமா? உங்களுடைய சிறந்த பழக்கங்கள் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், தினசரி ஒரே ஒரு விஷயத்துக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, என்ன வேணால் நெகட்டிவ் நடக்கட்டும், என்ன வேணால் ஃபெயிலியர் ஆகட்டும், இல்லை என்ன வேணால் நீங்கள் நாள் ஃபுல்லாக கஷ்டமாகட்டும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தேங்க் பண்ணணும். ஒரே ஒரு இன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சாது இன்றைக்கி என்ன நல்லா நடந்துச்சு, இன்றைக்கி என்ன பாராட்டு வாங்கணும், இன்றைக்கி ஒரே ஒரு நிமிஷமாவது என்ன ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நினச்சது செய்ய முடிஞ்சுது, என்ன சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி டிக் பண்ணி தோண்டி எடுத்தாவது ஒரே ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும். நிறைய நன்றி சொல்லணும், அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது அன்றைக்கி ஒரு நாளில் ஒரு தடவையாவது சொல்லணும் கண்டுபிடிச்சி. இந்த பிஹேவியர் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட் நமக்குள்ளே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக கருதப்படுது. நன்றி உணர்தல், நன்றி சொல்லுதல் ஒரு முறையாவது ஒரு நாளில். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உடற்பயிற்சி. மற்றவங்கள பார்த்துக்கிறதுலாம் இருக்கட்டும், நான் மற்றவங்க தான் வாழறேன், மற்றவங்கள பார்த்துக்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும். என்னை முதல்ல நான் பார்த்துக்கணும். என்னை எப்படி பார்த்துக்கிறதுனா, என் உடம்பை நல்லா பார்த்துக்கணும். என் உடம்பு எப்படி நல்லா பார்த்துக்கணும், உடம்புக்கு பயிற்சி பண்ணணும். இல்லை நான் பார்க்குற வேலை அது மாதிரியான வேலை, காலையிலே ஓடிடுவேன், நைட்டு தான் வருவேன், எனக்கு அதெல்லாம் உடல் பயிற்சிகள் பண்ணுறதுக்கெலாம் நேரமே இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. உடலுக்காக ஒரு 5 நிமிஷமாவது ஒதுக்கணும், உடல் பயிற்சி செய்யணும். அதை என்ன சொல்கிறது, ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக, ஒரு ரிலீஜியஸாக பண்ணணும், ரெகுலராக பண்ணணுன்றதை நான் சொல்ல வரேன். அது என்ன நடந்தாலும், எவ்வளோ வெயிலோ மழையோ புயலோ என்ன விதமான கஷ்டமோ பிரச்சனையோ, உடலுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும், உடலுக்கான பயிற்சிகள் பண்ணணும். உடல் தான் கடைசி வரைக்கும் வரப்போகுது. அப்போ உடலை நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னா உடல் பயிற்சி செய்யணும். ரொம்ப கட்டாயன்றதை சொல்ல வரேன் நான். டெய்லி பல் வளர்க்குறோம் இல்லையா, டெய்லி 5 நிமிஷம் பல் வளர்க்குறோம்ல, என்ன டைம் ஒதுக்குனாலும் பல் வளைக்கிறோம். நம்மளை அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நம்மளை சின்ன வயசுலேருந்து பல் வளர்க்க யாரும் தயங்குறதுலன்னு நினைக்கிறேன். இப்போ பல் வளர்க்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கும்போது நம்ம உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு நடைப்பயிற்சியோ சைக்கிளிங்கோ ஏதோ ஒன்று பண்ணணும் நம்ம. 3வது விஷயம், உணவு சத்தான உணவாக இருக்கணும், சரியான டைமில் எடுத்துக்கணும். அதை எந்த டைமுக்கும் தள்ளி போடாமல் தவிர்த்துடாமல் பார்த்துக்கணும். சத்தான உணவு, சரியான உணவு, சரியான நேரத்தில் எடுக்க முயற்சி பண்ணணும். எதுக்கு வேலை செய்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம்? சோறு சாப்பிட்றதுக்கு தானே. ஸோ அப்படின்னாக்கா முதல்ல சோறு சரியாக சாப்பிட்ணும். உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும்னா, கரெக்டான டைமில் கரெக்டான அளவுக்கு உணவு எடுத்துக்கணும், சத்தான உணவாக எடுத்துக்கணும். உணவை தவிர்த்து, உணவை தள்ளி போட்டு எது ஒன்றையும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. உணவை சரியான டைமுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு பழக்கமாகவே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 4வது விஷயம், உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, கெட்டது பண்ணியிருப்பாங்க. பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, சுற்றி இருக்காங்கல்ல. நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, நீங்கள் முன்னேறினாலும் எது பண்ணாலும் உங்களை பார்த்து ஏதாவது குறை சொல்கிறதுக்கு, மட்டம் தட்டுறதுக்கு, உங்களை பார்த்து பழி சொல்கிறதுக்கு, உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு, கிண்டல் பண்ணுறதுக்கு சுற்றி ஆள் இருந்துக்கிட்டே தானே இருக்காங்க. உங்களை காலை வாரி விடுறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. ஸோ இப்படி இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கோவம் உருவாகுது, மனசில் ஒரு வஞ்சம் உருவாகுது, இப்போ அவங்க மேலே பழி உருவாகுது. இப்போ இந்த பழி, இந்த வஞ்சம், இதெல்லாம் என்ன பண்ணும், இது நம்மளையே ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளை அவங்கள அழிக்கிறது இல்லை, நம்ம அழிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும், அவங்கள மன்னிக்க சொல்லுது ஃபஸ்ட்டு. அவங்க என்ன மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படி மன்னிக்க முடியும் சார்? கரெக்டு தான், அவங்க பண்ண தப்பு தான், ஏன் மன்னிக்கணும்? ஏன்னா மன்னிச்சா தான் நான் நிம்மதியை தூங்க முடியும், நான் கரெக்டாக இருக்க முடியும், நான் என் வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும். ஸோ அதனால் திரும்ப போய்ட்டு அவங்களோட சேர்றதோ பழகிறதோ அதை பற்றி பேசலை, ஜஸ்ட்டு மன்னிச்சு விட்ருவோம். மன்னிச்சு போயிடு, மன்னிச்சு விட்டுறேன், கிளம்பி போய்டு, அவ்வளோதான். ஸோ இப்படி நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொருத்தருடைய பேரையும் நோட் புக்கில் எழுதி, என் மேலே யாரெல்லாம் எனக்கு யார் மேலாம் கோவம் இருக்கோ எல்லாருடைய பேரையும் நோட் புக்கில் எழுதி பக்கத்தில் என்ன பண்ணுறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன். முதல்ல வர்பலாக, வார்த்தையால், செயலால், எழுத்தால் பண்ணும்போது, தொடர்ச்சியாக பண்ணும்போது பாருங்கள், உங்கள் மனசு தொடர்ந்தால் மன்னிக்கும்போது ஃபர்கிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபர்கிவ்னஸ் அதர்ஸ். மன்னிக்கும்போது உங்கள் மனசு எவ்வளோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகுதுன்னு பாருங்கள், தொடர்ச்சியாக ஒரு பயிற்சியாக பண்ணும்போது. இது ஆர்ட் ஆஃப் ஃபர்கிவிங்னு சொல்லுவாங்க. மன்னித்தல் என்பது ஒரு கலை.
முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம பண்ண முயற்சி பண்ணுவோம். 5வது விஷயம், மன்னிப்பு இன்னும் தொடருது. என்ன நானே மன்னிக்கிறது. இந்த கில்ட் இருக்குல்ல, குற்ற உணர்வு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பேசிட்டேன், நான் இப்படி பழகிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டேன், என்னுடைய மத புத்தகத்தில் இந்த மாதிரி ஒரு தவறு சொல்லியிருக்கு, என்னுடைய அம்மா அப்பா இதை தவறுன்னு சொல்லியிருக்காங்க, நான் இந்த தவறு செஞ்சு மற்றவங்க யாரும் எல்லாம் மறந்துட்டாங்கன்னா நான் மட்டும் தவறு பண்ணிட்டேன், அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு. நான் இது கூட பரவாயில்ல, நான் முன்னாடி பிறவியில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், என்னோடய மூதாதையர் எனக்கே தெரியாமல் சின்ன வயசுலேயே தப்பு, அதனால தான் நான் அன்றைக்கி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு கூட நிறைய பேர் பிலீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கில்ட்டாக, ஒரு குற்ற உணர்வாக ஃபார்ம் ஆகிருக்கு. முதல்ல என்ன பண்ணணும், என்ன நான் மன்னிக்கணும். நான் செய்த தவறுகளை எப்படி நியாயப்படுத்த அதெல்லாம் வேணாம், நான் என்ன மன்னிச்சிடுறேன். எல்லாருமே தவறுகள் பண்ணியிருக்காங்க, நான் என்ன மன்னிக்கிறேன். முதல்ல சொன்னது அடுத்தவங்களை மன்னிக்கிறது. இப்போ நான் என்ன நானே மன்னிக்கிறது. என்ன நான் மன்னிக்கும் போது அது கில்ட் ஃபீலிங் போயிடும். 6வது சொல்ல போகிற விஷயம்னா மூச்சு பயிற்சி பண்ணுறது. மனதை சீரமைக்கும் போது, மனதுக்கான சரியான பயிற்சிகள் பண்ணும்போது, மூச்சு பயிற்சி நீங்கள் ஒழுங்காக பண்ணும்போது மனசுக்கும் மூச்சுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். டீப் ப்ரீத்திங் ஒழுங்காக பண்ணிங்கன்னா மனசு அமைதி அடையும், மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸஸாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். பழக்கங்கள்னால் என்ன, என்றைக்காவது ஒரு நாள் சௌரியப்படும் போது பண்ணுறதுக்கு பேர் பழக்கம் இல்லை. தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரம் முதற்கு இதை சரியாக செய்வது தான் பழக்கம். ஸோ இந்த 6 பழக்கங்கள், நீங்கள் எத்தனை பழக்கங்கள் பண்ணுறீங்க, எதெல்லாம் நீங்கள் பண்ணுறதில்ல, எதை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை திரும்ப பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரியான டைமில் கரெக்டாக பண்ணும்போது இது உங்களுக்கு ஓகே ஆகும். உங்களுக்கு ஒரு பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். உங்களை ஒரு ரிலாக்ஸ்டு மூடுக்கு, உங்களுக்கு ஒரு பெட்டராக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் மனதளவில் அப்படின்னு ஆராய்ச்சிகள் தெரியப்படுத்து. அதுலேருந்து செலக்ட் பண்ண ஒரு 6 விஷயங்களை தான் அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டு தமிழ் மூலமாக தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாகவும் சரியாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், பயன்படுத்திக்கணும்னு இருக்கிற நபர்களுக்காக சொல்லப்படுற வீடியோஸ். இது பயன்படும்னு நினைக்கிறேன். அப்படி பயன்பட்டுச்சுன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை மாதிரி ஃபாலோ பண்ணாத நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.